மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செய்தியை எளிமையாக தயவு செய்து கடந்து போகாதீங்க. இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. நம்மளை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேர் உட்காந்து பயந்துட்டு இருக்காங்க. அவங்களாம் அந்த செய்தியை இயல்பாக கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது இயல்பான செய்தி கிடையாது. எந்த ஒரு மூத்த பத்திரிகையாளரும் இந்த செய்தியை பற்றி எடுத்து உட்காந்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா நம்மளை வீழ்த்துறது மட்டும்தான். இந்த மாதிரி பாசிட்டிவான மிக முக்கியமான யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க. நம்ம இந்த பதிவில் அதை பற்றி பேசுவோம். நிறைய பேர் கேட்குறீங்க, தலைவருக்கு இந்த மாதிரி அபராதம் வச்சுருக்காங்க, அந்த செய்தியை பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. 4 மாதம் முன்னாடியே அந்த கேஸ் ஹிஸ்டரியை நம்ம முழுசாக பேசி முடிச்சாச்சு. 4 மாதம் முன்னாடி இருந்த வீடியோட லிங்க்கை நான் சைடில் தரேன். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ரொம்ப பெரிய சினாரியோவே கிடையாது, பேசினவே அப்படிங்கிற முறையில் சொல்கிறேன். அதையும் கடந்து மிக இம்பார்ட்டண்டான ஒரு செய்தினா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அத்துணை பேருமே பெருமை பண்ணலாம், நான் தாவேக்கா தொண்டன்டா அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு கட்சியில் விருப்ப மனு அப்படிங்கிற செய்தி இயல்பாக நடக்கிறது தான். காங்கிரஸில் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதிமுகவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தேமுதிகவில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ திங்க் பாமகலே நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கட்சியிலுமே விருப்ப மனு அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நானும் நம்ம கட்சியில் அந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது இயல்பாக நடக்குதுங்க அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அந்த நிகழ்வுக்குள்ளே இவ்வளவு பெரிய சாதனையை நம்ம தோழர்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. இது அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? தலைவர் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ விருப்பமனு அப்படிங்கிற செய்தி வந்த பிறகு நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க, கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்தோன்னா ரைட்ரா வேற மாதிரி போகுது அப்போ அந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து சொல்கிறாங்க, அடித்த மொத்த விருப்ப மனுவும் காலியாயிடுச்சு. 10,000 விருப்ப மனுக்கள் ஒரு நாளைக்கு முழுக்க வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போன விருப்ப மனுவோட எண்ணிக்கை மட்டும் 10,000 சொல்கிறாங்க. இந்த 10,000 விருப்ப மனுவில் சில பேர் தலைவர் தங்கள் தொகுதியில் போட்டியிடணும்னு நினச்சி விருப்ப மனு கொடுத்துருப்பாங்க, சில பேர் தாங்கள் போட்டியிடணும்னு நினச்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம கட்சியை சேராதவங்க சில பேர்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன விருப்ப மனு 10,000 போனால் என்ன பெரிய சீனானா, இந்த 10,000 விருப்ப மனுக்கள் ஒரு கட்சி மேலே அவங்களுடைய தொண்டர்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதோட பிரதிபலிப்பு தான் இந்த 10,000 விருப்ப மனுக்கள். இதை இயல்பாக கலந்து போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கு. இதை கடந்து சரி நாளைக்கு எவ்வளோ போகுது, நாளை கழிச்சு எவ்வளோ போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா யாரும் நேராக வராதிங்க. பொதுமக்களுக்கு இடையூறு தர்ற மாதிரி யாரும் நேராக வராதிங்க. ஆன்லைனில் ஃபுல் பண்ணுங்க, நீங்கள் தபாலில் கூட அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நேராக வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்தில், இந்திய அரசியல் களத்தில் எந்த ஒரு கட்சியுமே வெளியிட்டது கிடையாது. விருப்ப மனுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 நாள் சொல்லுவாங்க, ஐயோ என்னங்க நம்ம நினைச்சதோட விருப்ப மனு கம்மியாக போயிருக்கு, ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இன்னும் ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி நாட்களை கடத்தின அரசியல் கட்சிகளை நான் நிறையா பார்த்துருக்கேன். ஒரே நாளுக்கு மேலே விருப்ப மனு தயவு செய்து வாங்க வராதிங்க, ஆன்லைனில் ஃபுல் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரே அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. ஏன் தெரியுமா அதை நான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன்? ஒரு நாளில் 10,000 விருப்ப மனுக்கள் அப்படிங்கிறது இவ்வளோ நாட்களாக நான் சொல்கிறேன்ல, 20 நாட்களாக ஒரு கட்சி வாங்கியிருக்கு, சில கட்சிகள்லாம் வாங்கிட்டு இருக்குன்னு. அவங்களுடைய எண்ணிக்கையை கூட்டினா கூட 10,000 வராது. நம்ம அதை தாண்டி பல மடங்கு ஒரே நாளில் அந்த அச்சீவ்மெண்ட்டை செஞ்சுருக்கோம். இந்த அச்சீவ்மெண்ட் தலைவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பிரதிபலிப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ண வந்த முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் மக்களே, ஒரு பக்கம் விருப்ப மனு செய்தி தான் இப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் பரிந்துரைகள் எதாவது இருந்தால் கொடுங்க, வாக்குறுதிகள் நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று போடுறாங்க. மாவட்டத்தை நீங்கள் அணுக முடியாதவங்க, அதே நேரத்தில் மண்டலம் மாதிரியாக பொதுக்கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே நீங்கள் வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரோட கருத்தை நாங்கள் கேட்டு தான் அதை உருவாக்கணும் அப்படிங்கிற தெளிவில் இருக்கோம், உங்களோட கருத்தும் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி கட்சி ஒரு வெப்சைட்டை போடுது. அந்த வெப்சைட்டை போட்டால் அரை மணி நேரத்தில் அந்த வெப்சைட் எரர் வருது. ஏன் தெரியுமா? அவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் போயிட்டு நான் பரிந்துரை கொடுக்குறேன்னு சொல்லி அவ்வளோ பரிந்துரைகள் ஒரே நேரத்தில் அக்சஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட்டால் தாங்க முடியல. ஐயோ என்னப்பா இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லி அந்த வெப்சைட் எரர் காமிக்கிற அளவு ஒரு தேர்தல் பரிந்துரை வெப்சைட்டை மாற்றிருக்காங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ பெரிய நம்பிக்கை. இந்த கட்சிகிட்ட வந்து சொன்னால் அந்த கட்சி செய்யுங்க, இந்த தலைவர்கிட்ட போய் சொன்னால் அந்த தலைவர் செய்வாருங்கிற நம்பிக்கை அடிப்படையில் அந்த வெப்சைட்டே அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. மறுபடியும் அந்த வெப்சைட்டை ரீவொர்க் பண்ணி அந்த வெப்சைட்டில் இப்போ பரிந்துரைகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நான் கூட என்னுடைய தனிப்பட்ட பரிந்துரையை கொடுத்துட்டேன். உங்களுக்கு எதுவும் தமிழக வெற்றி கழகத்தில் இது நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எது இருந்தாலும் அந்த யோசனை ரொம்ப மட்டமாக இருக்கே இல்லை கேவலமாக இருக்கே அப்பெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. தலைவருக்கு அது தேவைப்படுற மாதிரி இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சிந்தனைக்கு வேணால் அது கம்மியாக இருக்கலாம், அந்த ஒரு ஐடியா பெரும் ஐடியாவாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஐடியா எதுவாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட வெப்சைட் இப்போ மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய கருத்தை தயவு செய்து பதிவு செய்யுங்க.
மறுபடியும் சொல்கிறேன், டைம் இருக்குது, மெதுவாக போங்க. மறுக்கா இந்த வெப்சைட்டை எரராக்கி விட்றாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட் இந்த மாதிரி வந்து எரர் ஆகுது, அல்லது இந்த ரயில்வேயில் அந்த புக் பண்ணுவோம்ல வெப்சைட், அதெல்லாம் எரர் ஆகுதுன்னா இயல்பாக நடக்கக்கூடியதான். மக்களுக்கு வந்து அவ்வளோ தேவை இருக்குது, மக்கள் டக்குன்னு போகிறாங்க, இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதுலாம். ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்த ஒரு வெப்சைட்டு எரர் வருது, அதிகப்படியான நபர்கள் உள்ளே போனதுனால அந்த எரர் வருது அப்படிங்கிற செய்தியை எங்கேயாவது இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம தோழர்கள் அதையும் நிகழ்த்தி காட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ மூணாவது, என்னப்பா நம்ம கட்சியில் அடுத்தடுத்த பொதுக்கூட்டங்கள் எப்போ என்ன ஏதுன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லுவேன், நம்ம தலைவரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நான் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணேன். 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அந்த ஒரு நிகழ்வை தலைவரை வச்சு நம்ம கட்சிக்காரங்களை வச்சு நடத்துறது பெரும் போராட்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, அவ்வளோ பேர் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்றாங்க. உள்ளே கொஞ்சம் பேர் இருக்காங்க, வெளியே நிறையா பேர் இருக்காங்க. உள்ளே இருந்தவங்களுக்கு இடம் கரெக்டாக இருக்கணும், போதுமான இடம் சரியாக இருக்கணுங்கிறத நம்ம கட்சி உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. யாரும் நின்றுக்கிட்டு நிகழ்வை பார்க்கக்கூடாது, எல்லாரும் உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அதிகப்படியான நபர்கள் வர்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியுமே கூட்டத்தை கூட்டுவாங்க, நமக்கு கூட்டம் கூடுது, ரெண்டுக்கு நடுவில் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த கூட்டம் அன்பின் அடிப்படையில் வந்த கூட்டம். இந்த கூட்டம் ஏன் தெரியுமா கூடுது? இந்த நடிகர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, இவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில் கூடுது. ஏன் இந்த நம்பிக்கை வருதுன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, சினிமா தனக்கு இன்னொன்று ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு அரசியலில் பயணிச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் சவாரி பண்ணலாம்ல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சினிமா வேணாங்க, அரசியல் எனக்கு இன்னொன்று தொழில் கிடையாது, இது புனிதமான மக்கள் பணின்னு சொல்லிட்டு வர்றாரு. இவர் 2 அதிகார மையங்களில் ஏதோ ஒரு அதிகார மையத்தோட டைப்பில் இருக்கலாம்ல, பெரிய குழப்பம் இருக்கலாம், ஒன்று அடித்தா ஒன்று காப்பாற்றும். இவர் ரெண்டையுமே ஏற்றி ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காரு? ஏன் எந்த விதமான சமரசம் பண்ணிக்க மாட்டாருன்னா, அவர் சமரசம் பண்ணாதவர், இவர் சமரசம் பண்ணிக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில் தான் இவ்வளோ பொதுமக்கள், இவ்வளோ கட்சிக்காரங்க அத்தனை பேரும் அவருடைய நிகழ்வில் பங்கேற்று அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் குடும்பமாக வர்றாங்க. நீங்கள் மதுரை மாநாடு நாளைக்கு நடக்க போது, இன்னைக்கு வந்து திடலை குடும்பத்தோடு வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி செய்திகள்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எந்த ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்லையாவது இதெல்லாம் நடந்திருக்கா? தமிழக வெற்றி கழகத்தோட மீட்டிங்கில் நடக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் நம்ம கட்சியோட மீட்டிங்கில் நான் பேசிட்டு வந்த பிறகு எனக்கு நேரடியாக பார்க்கும்போது நிறைய பெண்கள் கை கொடுக்குறாங்க. நான் உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன். நான் வந்து இது எப்படி பார்க்குறேன்னா, ஆண்கள் அரசியல் கவனித்து நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஆண்கள் பெண்கள் அப்படி ஒப்பில்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். நான் பார்க்குற வித்தியாசமாக என்ன இருக்குன்னா, ப்ரோ நீங்கள் அந்த வீடியோவில் அந்த பாயிண்ட் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, இது வரைக்கும் நான் அரசியல் கவனித்தது கிடையாது, நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி பெண்கள் நிறையா பேர், தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் வந்த பிறகு அரசியல் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் நிறையா பேர் கவனித்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரோட்டில் போகும்போது இல்லை எங்கேயோ ஒரு டீ கடையில் நிற்கும் போது நம்ம சகோதரிகள் அத்தனை பேர் வந்து, ப்ரோ நான் இது வரைக்கும் அரசியல் பார்த்தது கிடையாது, இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு ஏதோ இப்போ தான் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு, ஏன் இதுக்கெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ இவரை பற்றி நான் வந்து பக்கபலமாக அவருக்கு நிற்கணும், துணை நிற்கணும்னு நினைக்கிறேன், அதற்காண்டி நான் பார்க்குறேன். நம்ம விச்சுவல் வாரிசை நம்ம சொல்லவே தேவையில்லை, அதில் நம்மளும் ஒரு ஆள் தான். எங்கேயாவது ஏதோ ஒரு எவிடன்ஸை எடுத்து வந்து தலைவரை பற்றி யாராவது ஏதாவது அவதூறு பரப்புனா, ப்ரோ இது என்னன்னு கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அன்னைக்குன்னு கேட்குறாங்க, ஏன் இதை இன்னைக்கு பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யாராவது ஏதாவது எழுத்து பேசினா நாங்கள் அடிப்போம், எங்கள் தலைவர் சரியானவர் அப்படிங்கிற ஆன்லைனில் சப்போர்ட்டு, ஆஃப்லைனில் நம்ம நிர்வாகிகள் யாரை பற்றி நம்ம தவறாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே தலைவருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, போஸ்ட் ஓட்டினவங்க, ரொம்ப எளிய மனிதர்கள். நான் பார்த்துருக்கேங்க, ஆட்டோ ஓட்டினவங்க. நம்ம கட்சியில் அந்த நிகழ்வுக்கு போகும்போது ஒரு மாவட்ட செயலர் எக்ஸலில் போயிட்டுருக்காரு. எந்த கட்சியிலையாவது பார்ப்பீங்களா? என்னன்னு கேட்கும்போது, இதான்ப்பா நம்ம வண்டி, இப்படி போனால் என்ன மாவட்ட செயலாளர் தான் அந்த கட்சியில், என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, தலைவரே எளிமையாக இருக்கார், நான் ஏன் அவ்வளோ பயங்கரமாக பண்ணிக்கணும், நானும் எளிமையாக தான் இருப்பேன், தலைவர் வேலை கொடுத்துறாரு, வேலை பார்த்துட்டு இருக்கேன் தம்பி, அந்த வேலையில் அந்த கம்பை எடுத்து வர இதெல்லாம் எடுத்து வர்றதுக்கு இந்த வண்டி தான் எளிமையாக இருக்குன்னு அந்த வண்டியில் போயிட்டுருக்கேங்கிறாரு. இதெல்லாம் நான் பார்த்த கிடையாதுங்க. எளிய மனிதர்கள் பங்கேற்கிறாங்க, வெப்சைட்டை கொலாப்ஸ் பண்ணுறாங்க, விருப்ப மனுவை ஒரு நாளில் முடிக்கிறாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா எளிய மனிதர்கள் திறமை அடிப்படையில் வாய்ப்புகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அரசியல் களத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. குறிப்பாக பெண்கள் நிறையா பேர் அரசியல் கவனிக்கிறாங்க. இதை நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, நான் ரொம்ப காலமாக இது ஒரு வெற்றிடமாக இருக்கேன், இவங்களும் பார்த்தா நல்லா இருக்குமே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறையா நாட்கள். ஆனால் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சினாரியோக்கள்லாம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு மட்டும்தான் வரலாறுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த வரலாற்றில் எழுதி வைங்க. இப்படி ஒரு கட்சி ஒருத்தர் வந்தார், உருவாக்குனார், அவர் கட்சியில் அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சு, அந்த நிகழ்வுகளை எதுவுமே இதுவரை
வரைக்கும் நடக்காத நிகழ்வுகளாக நடந்துச்சு அப்படிங்கிற அந்த வரலாறை எழுதி வையுங்கள். அதை எழுதுறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்கேன். தன்னம்பிக்கையோடு இருங்க. இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு ரொம்ப தெளிவாக தெரியுது. கான்ஃபிடண்டாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, குறிப்பாக தாவேகா சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.